ஹலோ பியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கும். இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கையும் கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவுமே மாற்றி கொடுத்துரும். இப்போ அந்த பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு க்ளீனான பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஆலோவேரா இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா? அந்த ஆலோவேரா வந்து எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜெல் இருக்குது பார்த்தீங்களா? அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஜெல்லை மட்டும் இந்த மாதிரி சுரண்டி வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கத்தி இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி சுரண்டிங்கன்னா அந்த ஜெல் மட்டும் செப்பரேட்டடாக வரும். இந்த மாதிரி சுரண்டி வந்து அந்த ஆலோவேராவோட ஜெல்லை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. உங்க வீட்டில் வந்து ஆலோவேரா ஜெல் இல்லை அப்படின்னா, அதுக்கு பதிலா இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும் பார்த்தீங்களா? ரெடிமேட் ஆலோவேரா ஜெல். அத கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரலான ஆலோவேரா ஜெல்ல வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த ஜெல்ல நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து இன்னும் நல்ல பெனிஃபிட் வந்து அதிகமாவே இருக்கும். இப்ப இந்த ஜெல்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடுத்தாச்சு. இந்த ஜெல்ல எடுத்ததுக்கப்புறமா வந்து நல்லா ஒரு தடவ மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து அதிமதுர பொடி இருக்குது பார்த்தீங்களா? அத வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து தக்காளி ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்ட்ட தக்காளி ஜூஸ் இல்ல அப்படின்னா, அதுக்கு பதிலா நீங்க ரோஸ் வாட்டர் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் நீங்க ஆட் பண்ணும்போதும், உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கொடுக்கும். இப்ப இந்த பேக்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா அடிச்சு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா, இந்த கத்தாழை ஜெல்லு கூட வந்து அவ்வளோ சீக்கிரமா அந்த பொடியும், ஜூஸும் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ, அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நல்ல இதோட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சுரும். அந்த கத்தாழை ஜெல்லு, அந்த பவுடரோடலாம். நல்லா அடிச்சு எடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஜெல்லியான டைப்ல தான் வந்து உங்களுக்கு வந்து பேக் வந்து கிடைக்கும். இப்ப நம்மளுக்கு பேக்கும் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அந்த பேக்கோட பெனிஃபிட்டும் நான் வந்து சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம ஃபுல்லா வீடியோவ வந்து பாருங்க. இப்ப இந்த பேக்க நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேஸ்ல வந்து எந்த ஒரு மேக்கப் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நல்லா ஃபேஸ வாஷ் பண்ணிட்டு இந்த பேக் இருக்க பார்த்தீங்களா? அத அப்படியே உங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ வந்து வாஷ் பண்ணி பாருங்க. உங்க ஃபேஸ்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஃபேஸ் வந்து ரொம்பவே சாஃப்டனாவும் இருக்கும். எதனால உங்க ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தனாவும், சாஃப்டானாவும் மாறும்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கத்தாழை தான் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இந்த கத்தாழை வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங்காவும் மாத்தி குடுத்துரும். அதே நேரத்தில உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஹீட்டான ஹீட்னால வர்ற பிம்பிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிம்பிள்ஸையுமே வந்து ரெட்யூஸ் பண்ணி குடுத்து, உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு காமாவும் வச்சுக்கிரும். உங்க ஸ்கின்னோட டோன்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொண்டுட்டு வரதுக்குமே இந்த கத்தாழை ஜெல் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த கத்தாழை ஜெல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு கிளியராக மாறி உங்கள் ஸ்கின்னும் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தனாகவும் நல்ல ஒரு சாஃப்டனாகவுமே வந்து இருக்கும். உங்கள் ஸ்கின்லேயுமே வந்து நல்ல ஒரு க்ளோவை கொண்டுட்டு வர்றதுக்குமே வந்து இந்த கத்தாழை ஜெல் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த கத்தாழை ஜெல் வந்து நேச்சுரலான கத்தாழை ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஒரு வேளை நீங்கள் கடையில் வாங்குகிற கத்தாழை ஜெல்லை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ பெனிஃபிட்டும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்காது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் முன்னாடியே நான் சொன்னேன், முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற கத்தாழை ஜெல்லாக பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். சீக்கிரமாகவும் நம்ம ஸ்கின்னோட டோனில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே வந்து கொண்டுட்டு வரும். இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. என்னோட ஃபேஸையும் நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த பேக்ல நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதிமதுர பொடி வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அதிமதுர பொடி வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி குடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து இன்ஸ்டன்டான பிரைட்னஸ்க்கு கொண்டுட்டு வரதுக்குமே வந்து இந்த அதிமதுர பொடி வந்து ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகவும் செய்யும். நெக்ஸ்ட் இதில வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணியிருப்போம். தக்காளி ஜூஸ் வந்து
நம்ம ஸ்கின்ன இன்ஸ்டன்ட்டாவே பிரைட்டன் பண்ணி குடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிம்பிள் மார்க் இருக்கு பார்த்தீங்களா? அதையுமே வந்து ரிமூவ் பண்ணி குடுத்துரும். உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு கிளியராவும் மாத்தி குடுக்குறதுக்குமே வந்து இந்த தக்காளி ஜூஸ் வந்து ரொம்ப நாளாவே ஒர்க் ஆகும். இதில இந்த பேக்ல நம்ம ஆட் பண்ணியிருக்கிற 3 இன்கிரீடியன்ட்மே வந்து உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டையுமே குடுத்து, உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு கிளியராவுமே மாத்தி குடுத்துரும். இப்ப என்னோட ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிட்டேன் பாருங்க. வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கு. நான் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஃபேஸ்க்கும், இப்ப இருக்கிற ஃபேஸ்க்கும் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஏன்னா, இதில ஆட் பண்ணியிருக்கிற 3 இன்கிரீடியன்ட்மே வந்து நம்ம ஸ்கின்னோட டோன வந்து வேற லெவல்ல மாத்தி குடுத்துரும். இந்த பேக்க நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வாங்க. ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது, உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிரைட்னஸ வந்து ரொம்ப நாளாவே ஸ்டே பண்ணியும் குடுக்கும். உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி, இன்ஸ்டன்ட்டாவே நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். இந்த பேக்க நீங்க ரெகுலரா மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிட்டு வரும்போது, உங்க ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோவையுமே குடுத்து, உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்காவும் வச்சுக்கிரும். உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிம்பிள் மார்க் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி குடுத்து, உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங்கா மாத்தி குடுக்குறதுக்குமே வந்து இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாம இந்த பேக்க வந்து ரெகுலரா ட்ரை பண்ணுங்க. நீங்க ரெகுலரா ட்ரை பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த பிரைட்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஸ்டேபிளா வந்து இருக்கும். இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.